ஆமா சிக்ஸ்த் சாப்டர்ல தேர்ட் சம் பார்க்கலாம் எக்ஸசைஸ் சாரி எக்ஸாம்பிள்ல 1 plus cos square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta என்பதை நிரூபிக்கும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கணக்கில் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு நம்பராக இருக்குது. இந்த ரெண்டு நம்பரை ஒரே நம்பராக மாற்றணும்னா முதல் நம்பர் ரெண்டாவது நம்பரோட எதிரெண் போட்டு மேலே இடையே பெருக்கா நமக்கு வந்துடும் சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். காட் ஸ்கொயருக்கும் கொசிக்கனுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரகுடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காட்டு காட்டுனா கோச்சிக்குவேன், ஒரு காட்டு காட்டுனா கோச்சிக்குவேன். ஒரு காட்டு காட்டுனா ரெண்டு முறை வந்து காட் ஸ்கொயர் தீட்டா கோச்சிக்குவேன், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஒரு காட்டு காட்டுனா கோச்சிக்குவேன். ரிசல்ட் அதானே, அடித்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, கோச்சிக்குவீங்க. ஸோ ஷார்ட்டாக நாங்கள் ஒரு காட்டு காட்டுனா கோச்சிக்குவேன். அப்போ 1 + cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, காஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இந்த ப்ளஸ் முன்னாடி ஒன்றுமே இல்லாத அர்த்தம் ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று அந்த பக்கம் போனால் ஒன்றும் -1 மாறுமா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இதான் போட போகிறோம். 1 + equal to 1 plus cos ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இந்த 1 ப்ளஸ் சென்டரில் போடணும். 1 ப்ளஸ் ஓகே. இங்கே என்ன இருக்குது, 1 + கொசிக்கன் தீட்டா. அடுத்தது சரி, இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தா இது ஸ்கொயர் வடிவில் பார்த்துக்கணும். ஓகே, ஃபார்முலா தான் a² - b² ஃபார்முலா. ரெண்டு முறை வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு முறை நான் ஃபார்முலான்னு சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன். 1 + அப்படியே வச்சுக்கிறேன், பை போட்டுக்கிறேன். ரெண்டு முறை வந்திருக்கா, அடுக்கு எத்தனை முறை, 1 ஸ்கொயர் 1, அதனால் எப்படி பண்ண அடுக்கு எத்தனை முறை வந்தாலும் அதை மறந்துடுங்க. இந்த ஸ்கொயரை மறந்துட்டு அடிமானத்தில் என்ன இருக்கும் அதை எழுதுங்க, கொசிக்கன் தீட்டா -1. பட் கொசிக்கன் ஸ்கொயர் எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். ஒரு முறை தான் போட்டுக்கிறேன். இது எத்தனை முறை போடணும், 2 முறை தான் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு முறை என்ன பெருக்கணும் இல்லையா. அப்போ பெருக்கிறது 2 உறுப்பாக பெருக்க என்ன பண்ணணும், ப்ராக்கெட் கொசிக்கன் தீட்டா -1. மிஸ் இப்போ கொசிக்கன் தீட்டா -1 கொசிக்கன் தீட்டா -1னா 2 முறை இருக்குன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் தான் அர்த்தம். ஆனால் இங்கே என்ன குறி இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு முறை மைனஸ் போடுங்க, இன்னொரு முறை என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். நான் ஃபார்முலான்னு சொல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 2 முறை போட்டு பெருக்கணும், ஒரு முறை போட்டாச்சு, இன்னொரு முறை போடணும். எதுனா அங்கே மைனஸ் வந்ததுனால ஒரு முறை மைனஸ் போடுங்க, இன்னொரு முறை ப்ளஸ் போடுங்க. அதான் ஃபார்முலா a² - b² ஈக்குவல் டு a - b இன்ட்டு a + b. அந்த ஃபார்முலா வடிவத்தில் வர்றது தான் அது. அதனால அந்த ஸ்கொயர் இருக்காதனால கியூப் இருந்தாலும் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு முறை போடும்போது குறியை வந்து மாற்றி போடுங்க. ப்ளஸ் மைனஸ் போட்டால் இன்னொரு முறை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். கீழே என்ன இருக்கு பாருங்க, 1 + கொசிக்கன் தீட்டா. இப்போ இங்கே நடுவில் என்ன குறி இருக்கு, பெருக்கல். இதை விட்டுணும், இது முழு எண் தனியாக இருக்கு. நடுவில் பெருக்கல். அப்போ நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா மேலே இங்கே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா அந்த உறுப்புகளுடைய குறியும் என்ன பண்ணணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். +1 + cos தீட்டா, +1 + கொசிக்கன் தீட்டா. இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ குறிகள் மாதிரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது, ஆனால் என்னென்னா 1 +1 முன்னாடி குறியிலானது அர்த்தம் ப்ளஸ். ஸோ இந்த கொசிக்கன் தீட்டா +1 1 + கொசிக்கன் தீட்டா என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. தான் சொன்னால் 3 + 1 ரைட்டு தான், 1 + 3 ஆன்சர் தான் வரப்போகுது, 4 தானே, அதான். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் அர்த்தம் மதிப்பு பெருக்கல் வகுத்தில் கேன்சல் மதிப்பு 1 அர்த்தம். 1 கூட பெருக்கணும், அது என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு எந்த ஒரு எண்ணெய் 1ஆல் வகுக்கும் அதே என்ன கிடைக்கும், மீதி இருக்கு பாருங்க 1 + கொசிக்கன் தீட்டா. இந்த ப்ளஸ்ன்றது கொசிக்கனுக்கு சொந்தம், -1க்கு சொந்தம். ப்ளஸ் தான் அது, குறியை மாற்றாதீங்க. ப்ளஸ்னா குறியை மாற்றாதீங்க. பொதுவாக இருக்குது ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவாக இருக்குதுன்னா குறி என்ன பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. அப்போ அப்படியே போடணும். -1 இந்த -1 + 1 ஒத்த உறுப்புகள். ஒரு உறுப்புலேருந்து அது இதனுடைய எதிரெண் கழிச்சா கிடைக்கும் 0. 1 + 1 -1 ஆயிடுச்சு, கேன்சல். பெருக்கல் வகுத்தல்ல கேன்சல்னா மதிப்பு 1, கழித்தல்ல கேன்சல்னா மதிப்பு 0 ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா. இதான் நிரூபிக்க சொன்னாங்க, நிரூபிச்சாச்சு. தேங்க்யூ.